சேனல் யூசுப் அப்துல்லா. நம்ம சேனலை லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூரோப்பா பிராண்டில் ஹெக்ஸா போல்ட் அப்படிங்கிற லாக்கு. அது என்ன ஹெக்ஸா போல்ட் அப்படின்னா, நம்ம மற்ற லாக்ஸு மற்ற ரிம்லெக்ஸ் பார்க்கும்போது 3 புல்லட் தான் வெளியே வரும், சேஃப்டி கம்மியாக இருக்கும். இந்த லாக் வந்துட்டு அதுக்கு அப்படியே அப்டேட்டு. இப்போது நியூவாக அது வர்றது எல்லாமே 5 புல்லட் வருது லாக்ஸு. அதில் இன்னும் உங்களுக்கு சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதில் ஃபினிஷ் மொத்தம் 2 ஃபினிஷ் வருது, ஆன்டிக் வருது, எஸ்எஸ் அப்படின்னு 2 ஃபினிஷ் வருது. அதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் இருக்குது அதில். அப்புறம் அதில் 15 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் கீ பார்த்தீங்கன்னா அதுக்கு வரது எல்லாமே அல்ட்ரா கீ தான். அல்ட்ரா கீங்கும் போது உங்களுக்கு நார்மலான கீ போட்டு ஓப்பன் பண்ண முடியாது. மற்றவங்க வந்துக்கிட்டு காப்பி இல்லை பின் ஏதாவது ஓப்பன் பண்ண நினச்சாலும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது இந்த லாக்கில். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிக் என்னென்னா, இதில் ஹேண்டில் டைப் வருது. மற்ற ரிம்லாக் பார்த்தீங்கன்னா, ரிம்லாக்ல நம்ம ஒரு சைட் சொல்கிற மாதிரி திண்டுக்கல் பூட்டு அப்படின்னோம்ல, அந்த மாதிரி லாக் தான் ரிம்லாக், பெட்டி பூட்டு. அந்த பூட்டில் என்ன ஒரு டைப்னா, வெளியே கீ ஹோல்ட் இருக்கும், உள்ளே வந்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி பெட்டி லாக் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம சாதாரண ஹேண்டில் போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நியூ அப்டேட்ஸாக எப்படி வந்துருச்சுன்னா, எல்லாம் மாட்டிஸ் லாக்காக வந்துருச்சு. மேட்டிஸ்னால் நம்ம ஹேண்டில் டர்ன் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். அப்போது ரிம் லாக் போட்டோம்னா மேட்டிஸ் லாக் போட முடியாது. அப்படி தான் எல்லா பிராண்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை உடச்சி யூரோப்பாவில் ஃபஸ்ட் டைமாக ரிம் ப்ளஸ் மாட்டிஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த லாக்கை இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லாக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆச்சு. ஆனால் இதோட சேல்ஸ் பக்காவாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்குது. கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ் காட்ரேஜோ இல்லை நீங்கள் மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது அதோட கம்பேர் ஈக்குவலாக இந்த லாக்கும் இருக்குது. அதனால் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த லாக் எப்படி போர்ஷன்ஸ் எப்படி அதை யூஸ் பண்ணுறது அதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் அந்த லாக். அந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்துக்கிட்டு ஹேண்டில் டைப் வந்துடும், மேட்டிஸ் ஹேண்டில். இது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுமே நம்ம மாற்றி போட்டுக்கிடலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டோருக்கு போடுறோம்னா லெஃப்ட் ஹேண்டில் போடுவோம், ரைட் ஹேண்ட் டோருக்கு போடுறோம்னா ரைட் ஹேண்டில் போடுவோம். அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிடலாம். இதில் கீஸ் நான் சொன்ன மாதிரி அல்ட்ரா கீ தான் உங்களுக்கு வரும். அதாவது கீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். அதனால் நார்மல் கீஸ் போட்டு ஓப்பன் பண்ண முடியாது. இதில் நான் சொன்ன இந்த 5 புல்லட் மோஷன் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி 5 புல்லட்டும் உங்களுக்கு வெளியே வந்துடும். சேஃப்டி இன்னும் ஜாஸ்தி. கட் பண்ண நினச்சாலோ இல்லை டோரை பிரேக் பண்ண நினச்சாலும் இந்த லாக்கை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லாக்கை அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவும் முடியாது, மிஷின் போட்டு கட் பண்ணவும் முடியாது. அந்தளவுக்கு சேஃப்டி ஜாஸ்தி இது லாக்கில். இன்னரில் வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் டர்ன் பண்ணி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கிடலாம், அதுலேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, வெளியே மட்டும் உங்களுக்கு லாக் ப்ரொவிஷன் இல்லை, உள்ளேயும் உங்களுக்கு லாக் பண்ணிக்கிடலாம். உள்ளே கீ ப்ரொவிஷன் இருக்குது. உள்ளே நீங்கள் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிரும், அதுக்கப்புறம் திறக்க முடியாது. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் இதை ரெகுலராக திறக்கலாம். இது இப்போ மேக்ஸிமம் சென்னை, மதுரை, திருச்சி அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே தான் நிறைய வந்துக்கிட்டு இது ரீச் ஆகிருக்குது. வில்லேஜ் சைடு அந்த மாதிரி இடத்துல இன்னும் இது ரீச் ஆகலை. இது எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் அந்த கான்செப்டே நாங்கள் எடுத்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த லாக் உங்களுக்கு அப்படி தேவை அப்படின்னா இதிலே காண்டாக்ட் நம்பர் இருக்கும் வீடியோவில், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான அந்த லாக்கோட ஸ்பெசிஃபிக் இன்னும் நாங்கள் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஆன்டிக் ஃபினிஷ் பார்த்தீங்க, இது அதிலே எஸ்எஸ் ஃபினிஷு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ நம்ம டோருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லாக்கோட ஃபினிஷும் நம்ம போடுறோம். நம்ம ஆன்டிக்கில் ஹின்ச்சஸ், ஸ்டார் போல்டு, அப்புறம் நீங்கள் ஸ்டாப்பரு, டோரு எல்லாமே போட்டிங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷ்லேயே நீங்கள் போடணும். அதுவே நீங்கள் எஸ்எஸில் போட்டிங்கன்னா எஸ்எஸ்லேயே நீங்கள் இந்த லாக் போட்டுக்கிடலாம். 2 ஃபினிஷ்லேயுமே இது வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கீ பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுக்கு 5 கீ வருது. 2 மாஸ்டர் கீ வருது, 3 நார்மல் கீ வருது. அந்த 2 மாஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒன்று வந்துக்கிட்டு பர்சனல் கீ மாதிரி, அதாவது அந்த ஒரு கீழே நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 4 கீழே வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது. அந்த சிஸ்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் அது இன்னும் லான்ச் பண்ணல. அதனால் நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் 2 கீ மாஸ்டர் கீ வரும், மற்றெல்லாம் நார்மல் கீ வரும். நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம்.